பிடிக்கும். அம்மா தான் மக்களால் அம்மா, மக்களுக்காக அம்மா. எடப்பாடி, ஸ்டாலின், சீமானம், சரி எம்ஜிஆர், உதய சொன்னாங்க. எனக்கு சீமானம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் பிடிக்கும். சீமான் தான் ரொம்ப பிடிக்கும். இது வந்து எம்ஜிஆர் தான். விஜயகாந்த், ஜெயலலிதா அம்மா. போட்டா அம்மி ஒண்ணுச்சு, போட்டா அம்மி உடைய ஜெயலலிதா பிடிக்கும். எம்ஜிஆர், சீமான், எம்ஜிஆர். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம்மா. உங்க பேர் என்னண்ணே? முருகன். என்ன வயசுல ஆகுது உங்களுக்கு? வயசு 53 வயசு ஆகுது. இது வரைக்கும் எத்தனை தேர்தல் சந்திச்சிருப்பீங்க? எப்படி 30 தேர்தல சந்திச்சிருப்பீங்க. ஸ்டாலின், எடப்பாடி, சீமான், மோடி, உங்களுக்கு யாருன்னா பிடிக்கும்? முக ஸ்டாலின் பிடிக்கும். ஏன்னா அவரை பிடிக்கும்? ஆதி காலத்துல இருக்காங்க, அப்பா காலத்துல இருந்து கலைஞர்ல இருக்கும். அப்ப நீங்க திமுக பரம்பரை. திமுக பரம்பரை. அண்ணா காலத்துல இருந்து எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க திமுக தான் வாக்கு செலுத்துவீங்க. உங்களுக்கு அவர் தான் ரொம்ப பிடிக்கும். அவர் செஞ்ச விஷயங்கள் இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுங்களா? முதியோர் பென்ஷன் கொடுக்குறாப்புல, மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு கொடுக்குறாப்புல, இதெல்லாம் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நிறைய பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில திமுகவை தாண்டி வேற எந்த தலைவரையாவது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, பிடிக்காது. அதான் எப்பவுமே நீங்க வந்து திமுகவின் வெறியர். ஆமா, அதை தாண்டி வெளியே போக மாட்டீங்க. அம்மா உங்க பேர் என்னம்மா? என் பேர் அங்காளம்மா. எவ்வளவு வயசுமா ஆகுது உங்களுக்கு? எனக்கு 52 வயசு ஆகும். இது வரைக்கும் ஒரு 20 தேர்தல் கிட்ட ஓட்டு போட்டுருப்பீங்களா? இடைத்தேர்தல், பாராளுமன்றம், உள்ளாட்சி, இதெல்லாம். அம்மா சேவலுக்கு நின்னாங்க பத்தியா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஓட்டு அம்மாவுக்கு போடுது. அப்ப நீங்க எந்த தலைவர் பிடிக்கும்னு கேட்டா நீங்க வேற தலைவருக்கு போக போறது இல்ல. அம்மா தான், அவங்கதான் பிடிக்கும். ஜெயலலிதா அம்மா தான் பிடிக்கும். அவங்கள எதனால உங்களுக்கு பிடிக்குமா? எதனால பிடிக்கும்னா ஆட்சி வந்து 10 வருஷமா அம்மா நல்லா ஆண்டாங்க. அவங்க இது செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க கிட்ட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அம்மா. 25,000 பட்டதாரிங்களுக்கு, 2வது டிகிரி வாங்கினவங்களுக்கு அவங்களுக்கு 50,000 கொடுத்தாங்க. 1,000 கேன்சல் கொடுத்தாங்க அம்மா. அது எவ்வளவு பேர் இல்லாதவங்களுக்கு நல்லா பயன்பட்டுச்சு. இப்ப அதெல்லாம் இல்ல, கேன்சல் பண்ணிட்டாங்க. லேப்டாப் தரல மாணவர்களுக்கு. இதெல்லாம் அம்மா வந்து எவ்வளவு திட்டத்தை எடுத்துன்னு வந்தாங்க. இவங்க எல்லாமே திட்டத்தை எல்லாம் முறையிச்சிட்டாங்க. அதெல்லாம் இப்ப ஆச்சுன்னா 2 வருஷம் வந்து இங்க எல்லாம் ஆள்றாங்க. ஒன்னே இல்ல, ரொம்ப ஜனங்க வந்து ரொம்ப தீவிரவாதி, ரொம்ப வெறுப்புல இருக்கிறாங்க. இந்த 3 ஆண்டு ஆட்சி, திமுக ஆட்சி எப்படி இருக்குங்க? எங்க நாசனமா தான் போச்சு. அதான் தாலிக்கு தங்கம் கொடுக்கல, லேப்டாப் கொடுக்கல, சைக்கிள் கொடுக்கல. இந்த 18,000 மாசமாக்குறவங்க தரன்றாங்க, எங்க கொடுக்குறாங்க? அது கூட தர மாட்டேங்கிறாங்க. முன்னாடி அப்ப அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டதெல்லாம் ஆமா, எல்லாம் அம்மா ஆட்சியில கொடுத்தாங்க. இது ஃபுல்லா இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஜனங்க வந்து ரொம்ப கொந்தளிப்பா இருக்கிறாங்க. இந்த வாட்டியே தான் வரும். நீங்க இவ்வளவு கொந்தளிப்பா இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்க கட்சிக்குள்ள குளறுபடிகள் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. ஓபிஎஸ், எடப்பாடி அப்படின்னு 2 பிரிவா இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறதுனால கட்சிக்கு மிகப்பெரிய பலவீனம் தானே? பலம் எடப்பாடியாக்கு தான், அவருக்குதான் கட்சி. ஆமா, ரெட்டால எங்கக்குதான் அங்கதான் நாங்க இருக்கோம். இப்ப ஓபிஎஸ்னால ஒரு பாதிப்பு உருவாகுதுங்களா? அதெல்லாம் ஒண்ணே இல்ல, அவரு காலி அவ்வளவுதான். ஏன்னா அவர் இப்ப பிஜேபி கூட வரைக்கும் போயிட்டு நெருக்கமா இருக்கிறாரு, அவங்க கூட்டணியில தான் போயிட்டு நிக்கிறாரு. ஆமா, அதனால கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் எதிர்க்கிறீங்களா, புறக்கணிக்கிறீங்களா? நாங்க அவரை எதிர்க்கிறோம். எதிர்க்கிறீங்க. அவர் எப்போ கட்சிக்கு தூரம் பண்ணாரோ அவர் தகுதியே கிடையாது. ரெட்டாலைக்கு இதுல வாய்ப்பு கிடையாது. எடப்பாடி ஐயாக்கு தான், அவரு தான் வருவார். உங்களுக்கு அம்மா கிட்ட எந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? அம்மா கிட்டயா? அம்மா வரும்போது புரட்சி தலைவி அம்மா அண்ணோடனே அவ்வளவு அழகா கை காட்டுவாங்க. அம்மா எங்களுக்கு உடம்பு புல்லா இருக்கும். அவ்வளவு அழகா கார்ல இருந்தா கூட அந்த கார் கண்ணாடி திறந்துட்டு அவ்வளவு அழகா கை காட்டுவாங்க அம்மா. மக்களால் அம்மா, மக்களுக்காக அம்மா. நல்லா பாட்டு. அவங்க வரும்போது அப்படியே புல்லா இருக்கும் எங்களுக்கு. அது நினைச்சாலே இன்னும் எனக்கு மனசு கவலையா. அவங்க இல்லாம இருக்கிறது உங்களால தாங்கிக்க முடியல. நம்ம வீட்டுல எப்படி ஒருத்தரையா இருந்தா நம்ம மனசு கவலை அப்படியே ஃபீலிங்கா இருக்கும், அந்த மாரிதான். அவங்க இறந்ததுக்கு இது வரைக்கும் நீதி கிடைக்கல அப்படின்னு ஒரு பக்கம் ஓடி வரலையே.
அவங்க இறந்ததற்கான நீதி கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க எந்த துரோகியா இருந்தாலும் சரி, துரோகியம் எல்லாம் கூட வச்சு இந்த மாதிரி அம்மா, அதுதான் மனசுக்காக. ஒருவேளை இப்ப அம்மா இருந்திருந்தா தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஆர்கே நகர் தொகுதி பட்டா வாங்கியிருப்பாங்க அம்மா. ஆர்கே நகர்ல அம்மா எல்லாருக்கும் பட்டா. இந்த ஆர்கே நகர் அவ்வளோ அமகாலமா இருந்திருக்கும். எல்லாமே அதுதான் ஃபீல் பண்றாங்க. ஆட்சி மாற்றம் வந்தா ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த மாற்றம் வரணும், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, அந்த வாய்ப்பை இவங்க பயன்படுத்திக்கல. அதனால இப்போ ஜனம் வந்து தெளிவாகிறாங்க. இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து சிறப்பா ஆட்சி செய்யறாரு. சூப்பரா செஞ்சாரு. 4 வருஷம் அம்மா ஆட்சி விட்டு போனாங்க, அருமையா செஞ்சாரு. மறுபடியும் ஆட்சி வந்தா அவர் நல்லா பாத்துப்பாரு. நல்லா பாப்பாரு, நல்லா செய்வார். எடப்பாடி சிறப்பா தான் இருக்காரு. வணக்கங்க, உங்க பேர் என்ன? ஹரி. உங்களுக்கு எவ்வளவு வயசாகுங்க? 38 வயசு, 36 வயசு. இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 தேர்தலை சந்திச்சிருப்பீங்க, இடைத்தேர்தல் உட்பட. இப்போ உங்களுக்கு இருக்கிற தலைவர்கள்ல யார பிடிக்கும் சொல்ல முடியுமா? மறைந்த தலைவர்கள் வேண்டாம், இப்போது இருக்கக்கூடிய தலைவர்கள். என்ன சீமான் பிடிக்கும்? அவருதான் பிடிக்குமா? ஆப்ஷன் 4 பேர் இருக்காங்களே, ஸ்டாலின், எடப்பாடி, அவங்களாம் எனக்கு பிடிக்காதுங்க. என்ன சீமான் தான் ரொம்ப பிடிக்கும். ஆப்ஷனுக்கே போக மாட்டேன். அவருதான் பிடிக்கும். அவர் வந்தா என்ன செய்வாரு நம்புறீங்க? அவரு வந்தா எல்லாம் செய்வாரு நான் நினைக்கிறேன். தமிழ் மக்களை மீட்டுருவார் நம்புறீங்க? ஆமா. அதனால உங்களுக்கு அவர்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் பேச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஐயோ, அதான் மெயின், எனக்கு அதுதான் பிடிக்கும். அவர் பேச்சு தான் எனக்கு. அவர் அளவுக்கு பேச்சு செம்மையா இருக்கும், அதனால ரொம்ப பிடிக்கும். அவர் அளவுக்கு மற்ற எந்த தலைவர்களும் பேசலையா தமிழ்நாட்டுல? எனக்கு அதெல்லாம் ஒரு உணர்ச்சி பூர்வமா ஆர்வமா பேசுறாரு, அதனால உங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, மனசுல இருந்து அப்படி சொல்லிடுறாருல. நம்ம நினைக்கிறது யாரோ ஒருத்தர் சொல்ற மாதிரி நம்ம நினைக்கிறத அவரு சொல்றாரு, அந்த மாதிரி பேசுறாரு, அதனால ரொம்ப பிடிக்கும். அப்ப அவரு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்ப அவருதான் வாக்கு செலுத்திருக்கீங்க, நீங்க சொல்றது தெரியுது. அவரு தனித்து நிற்கிற வரை அவருக்கு தான் போடுவீங்களா, இல்ல கூட்டணி வச்சாலும் அவருக்கு போடுவீங்களா? தனித்து இருந்தாலும் நான் அவருக்கு தான் போடுவேன், கூட்டணி வச்சாலும் அவருக்கு தான் போடுவேன். அவரை தாண்டி யாருக்கும் போக மாட்டேங்க. எனக்கு தமிழர் பிரச்சனையே வந்து பேசுறது யாரும் இல்ல, மட்டும் இல்ல தீர்வும் அவர் வச்சிருக்காரு. இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள்ல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஜெயலலிதா ரொம்ப பிடிக்கும். இப்ப இருக்கிற அரசியல்ல எடப்பாடி ஐயா ரொம்ப பிடிக்கும். ஜெயலலிதா அம்மா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இது? ரொம்ப எளிமையா இருக்கிறவங்களுக்கு அம்மா உணவகம் தாலி தந்துருக்குறாங்க. இப்போ லேப்டாப்பு உலகத்துக்கே தெரியும் அவங்க ஒரு இரும்பு பெண்மணின்னு, அதை நம்ம சொல்லி தெரிய வைக்க வேண்டியதில்லை. அவங்க இருந்திருந்தா இன்னும் பல நல்லதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவங்க இல்லாமல் போனது கொஞ்சம் வருத்தம் தான். ஆனால் இருந்திருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி அவங்க. அம்மா உங்க பேர் என்ன? அமீர்வி. எவ்வளவு வயசாகுது உங்களுக்கு? 75. ஒரு 30 தேர்தலில் ஓட்டு போட்டிருப்பீங்களா? போட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யாரு? சூரியன். கலைஞரா? இப்ப ஸ்டாலின் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு. ஸ்டாலின் தான் பிடிக்கும். யாரு ஆப்ஷனே நீங்க போகல, ஸ்டாலின் தான் பிடிக்கும். காலகாலமா நீங்க திமுக தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க. அதை தாண்டி நீங்க போக மாட்டீங்க, உண்மை விசுவாசி. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்ல யாரு உங்களுக்கு பிடிக்கும்? புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவங்க மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணத்துக்காக அவங்களை பிடிக்கும்னு சொல்ல முடியுமா? எல்லா நாட்டுக்கு நல்லதை பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எம்ஜிஆர்னா ரொம்ப உயிர், அம்மானா எனக்கு ரொம்ப உயிர். அந்த மாரி வந்து நான் என் ஓட்டை வந்து 18 வயசுல அம்மாக்கோசமா போட்டேன். முதல் ஓட்டை அம்மாவுக்கு தான் போட்டேன். அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து நம்ம ஊருக்கு இங்க தண்ணி வசதி எல்லாம் இல்லாத இந்த அம்பேத்கர் நகர் பத்தி எரிஞ்சுது. அப்ப அவரு தான் வந்து தண்ணி வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தவரு புரட்சி தலைவர் மட்டும், வேற யாரும் எதுவுமே பண்ணல. எல்லாம் வருவாங்க, ரோட்டோட பாத்துட்டு போயிடுவாங்க. எம்ஜிஆர் ஊரு உள்ளே வந்தார், ஊரு உள்ள வந்து தண்ணி சப்ளை பண்ணி எல்லாம் நடந்து வந்து எல்லாம் பார்த்தாரு. அப்ப நானு ஒரு 10 வயசு இருக்கும் எம்ஜிஆர் வரப்போ. அவரை நான் பார்த்துருக்கிறேன். 10 வயசுல எம்ஜிஆர் நான் பார்த்துருக்கிறேன், கிட்டவே பார்த்துருக்கிறேன் எம்ஜிஆர். அம்மா வந்து பெண்களுக்கு நல்லதை செய்வாங்க. அம்மா பெண்கள் வந்து தைரியமா போவாங்க. அம்மா இருக்கிறப்போ, அவங்க இருக்கிறப்போ நல்ல ஒரு ஆட்சி, நல்ல ஒரு எங்களுக்கு கொடுத்த தலைவி தெய்வம் மாரி அவங்க. அம்மா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு.
தமிழ்நாடே ரொம்ப அம்மாவை இழந்துட்டு வாடி இருக்கிறோம். நாங்கள் ரொம்ப கவலையில இருக்கிறோம் அம்மா இல்லாத. எல்லாம் சந்தோஷமா இருந்திருப்போம் அம்மா இருந்தா. இப்போ அவங்க பெத்த அம்மா அப்பா கூட அவ்வளோ இதுவா பார்க்கல, அவங்களும் அவ்வளோ இதுவா தாய் ஸ்நானத்துல வச்சு நாங்கள் பார்க்குறோம். அவ்வளோ ஒரு நல்லவங்க, பழைய நல்லா நடத்துறாரு. தம்பி வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன தம்பி? என் பேர் ஜெயக்குமார். எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? 26. அப்ப ஓட்டு போட்டுட்டு இருக்கிறீங்க. இப்ப தமிழ்நாட்டுல 4 தலைவர்கள் அரசியல் களத்துல இருக்கிறாங்க. ஸ்டாலின், எடப்பாடி, சீமான், அண்ணாமலை இருக்காங்க. இந்த 4 பேர்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு சீமானம். அவர் பேச்சு ரொம்ப பிடிக்குமா? நல்லா பேசுவார். தம்பி வணக்கம். உங்க பேர் என்ன? ஸ்மைல். எவ்வளவு வயசாகுது உங்களுக்கு? 30. அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 தேர்தலில் ஓட்டு போட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யாரு? எம்ஜிஆர். எம்ஜிஆர். அதுக்கடுத்து ஜெயலலிதா. இப்ப இருக்கிற தலைவர்கள்ல உங்களுக்கு யாராவது பிடிக்குமா? யாரையும் பிடிக்காது. ஆனா கட்சி சார்புல அதிமுக தான் வாக்கு செலுத்துவீங்க, அதை தாண்டி வேற யாரும் செலுத்த மாட்டீங்க. அதிமுகவின் விசுவாசி. ஆமா. பேர் என்ன? என் பேர் அம்மாவாசம். எவ்வளவு வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 60 ஆகுது. அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு 20 தேர்தலுக்கு மேல ஓட்டு போட்டிருப்பீங்க. போடு. உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யாருமா? கலைஞர் தான். இப்பவும் கலைஞர் தான் உங்களுக்கு பிடிக்கும்? எங்க வீட்டுக்கார கலைஞர் தான், எங்க குடும்பமே கலைஞர் தான். ஒரு காலத்திலயும் மாறதுக்கு வாய்ப்பே இல்ல, எப்பவுமே கலைஞர் தான். அப்ப இப்போ ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பீங்க, அவரை தாண்டி வெளியே போவாரு. உண்மையா கலைஞர் தான் எங்க வீட்டுக்காரங்க. உங்க வீட்டுல ஆமா, அவ்வளவு கட்டுக்கோப்பா நீங்க கட்சி சார்பா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். தம்பி உங்க பேர் என்னப்பா? என் பேர் யோவான். உனக்கு எத்தனை வயசு ஆகுது? எனக்கு 17 ஆகுது. அப்ப அடுத்த வருஷம் உனக்கு ஓட்டு வந்துடும். ஆமா, அடுத்த வருஷம். சரி, இப்போ தமிழ்நாட்டுல 4 அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. ஸ்டாலின், எடப்பாடி, சீமான், அண்ணாமலை. இந்த 4 தலைவர்கள்ல உனக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு சீமானம். ஏன் அவரை பிடிக்கும் உனக்கு? அவர் விவசாயிக்கு முக்கியத்துவம் தருவாரு, நாட்டுல உள்ள வளர்ச்சி கொஞ்சம் அவருக்கு தெரியும், நாட்டு மேல அக்கறை வச்சு, அதனால அவரை பிடிக்கும். அப்போ உங்க வீட்டுல அப்பா அம்மா எல்லாரையும் கூட அவருக்கு தான் ஓட்டு போட சொல்லியிருக்கீங்க. ஆமா, அவரு உன்னால இப்ப அவருக்கு பெரிய சப்போர்ட் உருவாக்கி இருக்க அவங்க குடும்பத்துல. ஆமா. உன்னுடைய நண்பர்களும் அப்படித்தானே, உன் வயசு பசங்க எல்லாம்? ஆமா, என் வயசு, எங்க அண்ணன், என் குடும்பத்துல எல்லாரும். அப்போ அடுத்த தலைமுறை ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க. ஆமா. ஐயா உங்க பேர் என்ன? ஐயா என் பேர் உதயகுமார். எவ்வளவு வயசு ஐயா ஆகுது உங்களுக்கு? 57 வயசு. குறைஞ்சபட்சம் ஒரு 20 தேர்தலாவது கடந்து வந்திருப்பீங்க. ஆமா. இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஃபர்ஸ்ட் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் எங்க அம்மா ஜெயலலிதா. இப்போ விஜயகாந்துக்கு நான் இப்போ ஓட்டு போட்டேன். கூட்டணியில இருந்ததுனால அவங்க போட்டீங்க? அங்க போட்டேன் கூட்டணி. எனக்கு எம்ஜிஆர் தான் ரொம்ப பிடிக்கும், ரெண்டாவது ஜெயலலிதா அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சதான். உங்களுக்கு அம்மா கிட்ட எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்? ஜெயலலிதா அம்மா கிட்ட நல்லா பண்ணாங்கப்பா. எனக்கு எந்த துரோகம் பண்ணல. நான் ஊரை விட்டு ஊரை போனேன், 5 ஆடு வாங்கினேன், 2 மாடு வாங்கினேன், ஃப்ரீயா குத்தாங்க எனக்கு. அம்மாவுடைய அந்த திட்டத்தின். ஆமா, திட்ட குத்தாங்க எனக்கு. 5 ஆடு வாங்கினேன். இப்போ எனக்கு 20 ஆடு ஆயிடுச்சு. எனக்கு எல்லாம் குட்டி போட்டு 20 ஆட்டுக்கு ஓனர் இருக்கிறேன். 10 மாட்டுக்கு எனக்கு பண்ணாங்க. எனக்கு எனக்கு அம்மா, அதாவது அவங்க குத்தான்னு நான் சொல்லல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கட்சி எனக்கு என் பக்கா ஏடிஎம். உங்களுக்கு அம்மா கிட்ட இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும்னா எந்த விஷயம் சொல்லுங்க? அதாவது இந்த சத்துல குத்தாங்க பாரு, இல்லாத சோறு, அதுதான் ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட சரி, யார் ஆச்சு இன்னொருதான் ஆச்சு. இப்போ ஸ்டாண்டிங் போனா நல்லா சாப்பிடுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுதான். வயிற்றுக்கு குரலாம வச்சாங்க பாரு, அந்த நன்றி தான் எனக்கு அம்மா பிடிக்கும். அவங்க இப்ப இல்லாம இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டம். என்ன பண்ண முடியும்? இல்ல இருந்தானா ஒண்ணு தெய்வம் எங்களுக்கு இல்ல, இல்லாத போயிட்டாங்க. ஆனா அந்த கடவுள் சும்மா சொல்றது, அதோ நல்லுங்களை ஈத்துதான். என்ன தர போனாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போனாரு. அம்மா நல்ல எம்ஜிஆர் விட அம்மா தான் அவ்வளவு பக்காவா பண்ணாங்க. இன்னைக்கு வயிற்றுக்கு சாப்பிடுற ஜனங்க அம்மா சோறு தான். வணக்கம்மா, உங்க பேர் என்ன? லாவண்யா. எவ்வளவு வயசு ஆகுது? 32. அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 தேர்தல்ல ஓட்டு போட்டிருப்பீங்க. உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்ல யாரை பிடிக்கும்? ஸ்டாலின். ஸ்டாலின் தான், அதை தாண்டி ஆப்ஷனே கிடையாது. வேற யாரு இருக்காங்கன்னு கூட கேட்க மாட்டீங்க? இல்ல, எப்பவுமே நீங்க இதான் விசுவாசி. ஆமா. இப்ப நீங்க மட்டுமா இல்ல உங்க அப்பா காலத்துல இருந்தா? எங்க அப்பா காலத்துல இருந்து. அதனால பரம்பரை திமுக. நீங்க எப்போதும் சூரியனை தாண்டி வாக்கு போகாது.
உங்களுக்கு ஸ்டாலினை பிடிச்சிருக்கு இல்லையா? அவரை எதனால பிடிச்சிருக்கு? மகளிர் தேவை வந்து எல்லாமே செய்யறாரு. மகளிர்களுக்கு நிறைய வசதிகள் பண்ணி கொடுக்குறேன். என்னென்ன மாதிரியான வசதிகள் நீங்க அனுபவிக்க? 1000 rupees பஸ் இலவசம் எல்லாமே. மகளிர் தேவை வந்து ஒரு அக்கா சேவை யூஸ் பண்றது எல்லாமே. ஒரு 1000 ரூபாய் வேணும் நம்ம மத்தவங்க கிட்ட போய் கேட்கணும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது கேட்கறது. ஒரு பாப்பாக்கு மெடிசன் செலவு, வீட்டுல ஒரு செலவு, எல்லாத்துக்குமே அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லானது. அதுக்காக அதனால பெண்களின் ஆதரவு அவருக்கு மத்தவங்க யாரும் தரல, அதுக்காக. அதே மாதிரி எத்தனையோ பேர் பஸ் கஷ்டம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு 20 ரூபாய் இல்லாம மற்ற இடத்துக்கு போக முடியாது. ஆனா அது எவ்வளவு ஈஸியா இருக்கு, எவ்வளவு தூரம் போனாலும் அது ஃப்ரீயா இருக்குல்ல. அது எவ்வளவு பேர் உதவி. அதுக்காக இப்போ ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறவங்க எவ்வளவு பேரு, அவங்களுக்கு அந்த 20 rupees எவ்வளவு பெரிய விஷயம். அது இல்லாம அவங்க போறாங்களே, அது எவ்வளவு பெரிய விஷயம். மாசம் எவ்வளவு வசதியா இருக்கு எல்லாருக்குமே, எல்லா மகளுக்கும். பெண்களுக்கு வேற எதுவும் இல்ல. அப்ப பெண்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க இந்த மாதிரியான திட்டங்களால. அக்கா உங்க பேர் என்னக்கா? விஜயகுமாரி. எவ்வளவு வயசுக்கு ஆகுது உங்களுக்கு? 51 வயசு ஆகுது. அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு 20 தேர்தலையா சந்திச்சிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யாராவது சொல்ல முடியும்? ஜெயலலிதா தான். அவங்கதான் ரொம்ப பிடிக்கும். அவங்கதான் ரொம்ப பிடிக்கும். அவங்கள தாண்டி வேற யாரும் பிடிக்குது? அவங்கள தாண்டி யாரும் பிடிக்கிறது இல்ல. இதுலயே தெரிஞ்சு போச்சு நீங்க யாருக்கு ஓட்டு போட்டுருக்கீங்க, யாரு விசுவாசம் தெரிஞ்சிச்சு. இல்ல, ஒரு பெண்மணி துணிஞ்சு நின்னவங்க, அதுக்காக அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க தைரியம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க தைரியம் ரொம்ப பிடிக்கும். அவங்க பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் எதிர்த்து ஜெயிச்சது, எல்லா ஆண்களையும் எதிர்த்து நின்னவங்க, அதனால அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். வணக்கம் ஐயா. உங்க பேர் என்ன ஐயா? மாசலாமணி. எவ்வளவு வயசு ஐயா ஆகுது உங்களுக்கு? 90. இப்ப குறைஞ்சபட்சமா ஒரு 20-30 தேர்தலாவது ஓட்டு போட்டிருப்பீங்க. இப்போ ஸ்டாலின், எடப்பாடி, சீமான், மோடி இந்த 4 தலைவர்கள் தமிழ்நாட்டுல அரசியல்ல களம் காண்றாங்க. இந்த தலைவர்கள்ல உங்களுக்கு யார் ஐயா பிடிக்கும்? ஸ்டாலின். ஏன் ஐயா ஸ்டாலின் பிடிக்கும்? ஆரம்பத்துல இருந்தே நீங்க கட்சி தான், அண்ணா காலத்துல இருந்தே. அதனால உங்களுக்கு ஸ்டாலினை பிடிக்குது. அந்த வழியில யாரு வந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும். உங்க பேரு என்னம்மா? எவ்வளவு வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 38 வயசு ஆகுது. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 தேர்தலாவது ஓட்டு போட்டுருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யாரு தமிழ்நாட்டுல? ஜெயலலிதா பிடிக்கும். இப்ப இருக்கிறவங்கள? இப்ப இருக்கிறவங்க யாரும் பிடிக்காது. ஆனா உங்களுக்கு அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் பிடிக்கும். ஓட்டு அவங்களுக்காக அவங்களுக்கு தான் போடுவீங்களா இல்ல வேற ஏதாவது மாதிரி போடுறீங்களா? வேற யாருக்கும் போட மாட்டோம், அவங்க தான் போடுவோம். கடைசி வரைக்கும் அவங்க தான் போட்டு. அம்மா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது இருக்கா? அவங்க இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பா இருந்துச்சு. அவங்க இல்லாத எந்த அளவுக்கு உங்களுக்கு வருத்தமா? ரொம்ப வருத்தம். அவங்க இல்லாம இருந்துச்சு எங்களுக்கு ஒரு இழப்பு மாரி. ஒரு அம்மா ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி. அவங்க செஞ்ச விஷயத்துல இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா எந்த விஷயம் பிடிக்கும்? பெண்களுக்கோசம் போற இடத்துல பாதுகாப்பா போலீஸ்காரங்க எல்லாம் கொஞ்சம் இதுவா இருந்தாங்க. எல்லாம் சொல்றது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அவ்வளவுதான். இப்ப அவ்வளவு இல்ல. அவங்க இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் எங்களுக்கு எல்லாம். அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். உங்க பேர் என்ன? சாலமணியன் பேரு. உங்க வயசு என்ன ஆகுது? 46 வயசு ஆகுது. குறைஞ்சபட்சம் ஒரு 15 தேர்தலையாவது நீங்க சந்திச்சிருப்பீங்க. உள்ளாட்சி, பாராளுமன்றம், சட்டமன்றம், இதெல்லாம் தேர்தல் எல்லாம் சேர்த்து. இப்போது இருக்கக்கூடிய 4 தலைவர்கள்ல ஸ்டாலின், எடப்பாடி, சீமான், அண்ணாமலை, இந்த 4 பேர்ல யாருன்னா உங்களுக்கு? சீமான் தான் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்தா நலமா இருக்கும், தேசத்துக்கும் நல்லா இருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கோம். நான் முதல்ல ஓட்டு போட்டது ரெட்டைலைக்கு தான் போட்டேன். இப்போ கடைசியா போன வருஷம் உதயசூரியன் போட்டோம். லாஸ்ட் டைமும் உதயசூரியன் போட்டோம். அப்ப உங்களுக்கு கலைஞர் ரொம்ப பிடிக்கும்? அப்படி இல்ல, நல்ல ஆட்சி வரணும்ன்றதுக்காக தான், மாறுதலுக்காக. எல்லாருமே புதுமையா எதிர்பார்க்கிறாரு. எல்லாருமே இவங்க எல்லாம் ஆல்ரெடி அவங்க அப்பா தலைமுறையா வந்திருக்கு கட்சி. புதுசா யாருன்னா வந்தா இவங்க எல்லாம் எதிர்பார்ப்பு. ஏன்னா புதுமையா எதனா செய்வாங்களா சமுதாயத்திற்கு, தேசத்திற்கு, வேலை வாய்ப்பு திட்டங்கள், அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்வாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு தான். இப்ப நிறைய பேர் புதுசா ட்ரெண்டா கிளம்புறாங்க, புதிய சினிமா துறையில இருந்து கூட. அவங்க வந்தா நல்லா இருக்குன்ட்டு இளைய தலைமை நினைக்கிறாங்க. அந்த மாதிரி யாருன்னா வந்தா இளைய தலைமை அடுத்த ஜெனரேஷனுக்கு அது நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு தான்.
அப்ப இந்த 4 தலைவர்ல நீங்க அந்த மாதிரி யாரையும் பாக்கலையா? எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா இப்போது இருக்கிற ட்ரெண்டுக்கு அது சரிப்பட்டு வரதில்லை எதுவுமே. ஜனங்க எதிர்பார்க்கறது என்ன முக்காவாசி நல்ல ஒரு வேலை, அது எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. இந்த வாய்ப்பெல்லாம் நல்ல உணவு தேவைப்படுது ஜனங்களுக்கு. எத்தனை பேர் உணவு இல்லாத இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. சந்தை ரேஷன் கொடுக்குறீங்க, அது ரேஷனை சாப்பிட முடியுமா எல்லாருமே? தரமான அரிசி கிடையாது. தரமான பொருளை கொடுத்தா ஜனங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்தது தலைவர் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்ப வர தலைவர்கள் என்ன பண்றாங்க? அதே தான் செய்யறீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனு? ஒரு புதிய தலைவர் வந்தா வேற மாற்றத்தை கொடுப்பாரா? விஜயகாந்த் சொன்னாரு வீட்டு வீட்டுக்கு நாங்க ரேஷன் டெலிவரி பண்றோம்னு சொன்னாரு. அவரோட சூழ்நிலை வர முடியாத ஒரு காலகட்டத்துல அவர் மறிச்சு போயிட்டாரு. இப்ப அந்த மாதிரி ஜனங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா புதுசா ஏதாவது புதுசா வரப்போற தலைவர் சொன்ன ஒரு சீமான எதிர்பார்க்கலாம். விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கார்பரேட் கம்பெனி தான், ஐடி கம்பெனி எல்லாம் இங்க பார்த்தாலும் கண்ணாடியா தான் தீர்த்தா கண்டி அங்க விவசாயம் பண்ண முடியுமா? போயிட்டு நம்ம சாப்பிடுறதுக்கு எது தேவை? முக்கியம் உணவு கண்டிப்பா தேவைப்படுது இல்ல. விவசாயம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா அப்ப எதை சாப்பிடுவோம்? அதனால சீமான் மீறி ஒரு தலைவர் விவசாயத்துல போராடுறாரு. அந்த மாதிரி எல்லா தலைவர்களும் விவசாய முக்கியத்துவம் கொடுத்தா பின்னோன ஜெனரேஷனை அது வழி நடந்து போவாங்க. இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. வணக்கம். உங்க பேர் என்னங்க? அம்சா. எவ்வளவு வயசா இருக்கும்? 54 55 இருக்கும். இது வரைக்கும் எத்தனை தேர்தலில் ஓட்டு போட்டிருப்பீங்க? அதாவது 1977 இருந்து 70 அதிமுக தான் போட்டேன். அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு 20 தேர்தலையாவது பார்த்து சந்திச்சிருக்கீங்க. இப்ப தமிழ்நாட்டுல எத்தனையோ தலைவர்கள் தாண்டி வந்திருக்கோம். இப்ப 4 முனை போட்டி மாதிரி இருக்கு தமிழ்நாட்டுல. ஸ்டாலின், எடப்பாடி, சீமான், மோடி. அண்ணாமலை இருந்தாலும் அவருக்கு மோடி தான் இல்லைங்களா? அண்ணாமலை எல்லாம் கணக்கு போடக்கூடாது. அப்ப மோடி தான் அது கணக்கு. மோடி தான். அண்ணாமலை எல்லாம் வந்து ஒரு சின்ன பையன், பொடி பையன். அப்ப இந்த 4 தலைவர்கள்ல உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யார்? எனக்கு பிடிச்ச தலைவர் வந்து எம்ஜிஆர் தான். இப்ப இந்த 4 தலைவர்கள் அவரு இல்லைங்களா? இப்ப கூட அந்த கட்சி தான் பிடிக்கும், அதிமுக தான் பிடிக்கும். ஆனா இந்த தேர்தல் வந்து ஒரு மாறுதலான தேர்தல். அதனால இந்த தேர்தல் வந்து உதயசூரியன் தான் ஓட்டு உதயசூரியனுக்கு மாத்தி போட்டீங்க. ஆனா இந்த 4 தலைவர்கள் எந்த தலைவரை பிடிக்கும் அப்படின்னு? இந்த தலைவர், இந்த 4 பேர்ல 4 தலைவரையும் பிடிக்காது. 4 பேரும் பிடிக்காதுங்களா? அம்மா உங்க பேர் என்னம்மா? ராஜேஸ்வரி. எவ்வளவு வயசுமா உங்களுக்கு ஆகுது? 75 ஆகுது. அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30 தேர்தலை தாண்டி இருப்பீங்க. இவ்வளவு தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யாருன்னு சொல்ல முடியுமா? எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் தாண்டி யாரும் பிடிக்காது. எப்பவும் எம்ஜிஆர். வணக்கம்மா. வணக்கங்க. உங்க பேர் என்ன? என் பேர் ஷர்மிளா. நீங்க இது வரைக்கும் ஒரு 10 தேர்தலில் ஓட்டு போட்டிருப்பீங்களா? போட்டிருக்கோம். அதுக்கு மேலே போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யாரு? எனக்கு ரொம்ப பிடிச்ச அரசியல் தலைவர் விஜயகாந்த். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலைவரா இல்ல, ஒரு மனுஷனாவே ரொம்ப பிடிக்கும். அவர் தலைவரானு இன்னும் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இப்ப அவரு காலம் போயிட்டாரு. இருந்தாலும் அவங்க பிள்ளைங்க, அவங்க சன்னதிங்க வராங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு எங்களுக்கு. இப்போ 4 தலைவர்கள் அவங்க கூட்டணிக்குள்ள போயிட்டாங்க, அதிமுக கூட்டணிக்குள்ள போயிட்டாங்க. இப்ப 4 தலைவர்கள் தான் இருக்காங்க. ஸ்டாலின், எடப்பாடி, சீமான், அண்ணாமலை இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை தலைவர். இப்ப இந்த 4 தலைவர்கள்ல உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யார்? 4 தலைவர்ல எங்களுக்கு பிடிச்ச தலைவர் மு.க. ஸ்டாலின் இருந்தார். ஃபர்ஸ்ட் நாங்க ஓட்டு போட்ட அந்த 3 வருஷம் அவருடைய இது வந்து எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் மேலிடத்துல நல்ல முடிவு இடத்துல கீழே இருக்கிறவங்க நல்லா சரியான ஒரு இது வந்து சேர மாட்டுது. ஆனா தலை கரெக்டா இருக்கு, வாழ் சரியில்லாத போகுது இந்த இடத்துல இந்த ஆட்சியில. அதை கொஞ்சம் ஒரு சரி பண்ண இந்த ஆட்சியும் நல்லாதான் இருக்கும். ஆனாலும் எங்களுக்கு என்னன்னா இந்த வாட்டி என் பிள்ளை எனக்கு சொன்னான், ஏன்னா அவன் வர வாலிப பையன், அவன் சொன்னா நான் இந்த வாட்டி யாருக்கடா ஓட்டு போட, இப்ப எனக்கு எம்பி தேர்தலை கேட்ட யாருக்கடா ஓட்டு போட, வருஷம் வருஷம் நீ திமுகவுக்கே போட்டுன்னு இருக்கிறமா, அது உன் கட்சி, அது கட்சி ரீதியா நீ போடுற, புதுசா வரவங்களுக்கு யாருக்குன்னா வாய்ப்பு கொடுத்து பாக்கலாம். நம்ம போட்டாச்சு, நிறைய பேர் போட்டு போட்டு பார்த்து எல்லாரும் குறையாதான் நிக்கிறாங்க, யாரும் நிறைவா வரல, ஒரு வாட்டி நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது அவன் சொன்னா யாருக்கடா கொடுக்க, நான் கேட்கும் போது சீமான் கொடு, ஒரு வாட்டி கொடுத்து பாரு, ஏன்னா நமக்காக தமிழர்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காரு. எப்படி விஜயகாந்த் எப்படி குரல் கொடுக்குறாரோ அது மாதிரி இவரும் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் எல்லாரும் இந்த மாதிரி நம்ம வாய்ப்பை சொல்லிட்டே இருக்கிறோம்.
கொடுக்க மாட்டேங்க, கொடுத்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னா. அதனால இந்த வாட்டி சீமானுக்கு போட்டிருக்கேன் ஓட்டு. அப்ப உங்க வீட்டுல சின்ன பசங்க எல்லாம் ஒரு சீமானுடைய ஓட்டு தான். இப்ப ஏன்னா அவங்க வந்து பாக்குறாங்க யாரு வந்து குரல் கொடுக்குறாங்க, யாரு வந்து பேசுறாங்கன்றத பிள்ளைங்களே பிள்ளைங்களுக்குள்ளேயே வந்துச்சு அந்த இது வந்து. அதனால பாக்குறாங்க புது புது தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த புது தலைவர்ல சீமான் வந்து நமக்காக குரல் கொடுக்கறது நல்ல பிள்ளைங்க மத்தியில ரீச் ஆயிடுச்சு. அது வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்குது, பிள்ளைங்களுக்கே அது ரீச் ஆகுது. இன்னும் பெரியவங்க நாங்க தெளிவாகலையே, சரி அவங்க சொல்றத ஒரு வாட்டிக்கு வருகிற ஜெனரேஷன் சொல்ற பேச்ச கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நாங்க சீமான் போய் இந்த வருஷம் ஓட்டு போட்டோம். உங்களுக்கு அரசியல் தலைவர்கள்ல யார ரொம்ப பிடிக்கும்? முதல்ல பிடிச்சது வந்து எம்ஜிஆர். அண்ணா வணக்கண்ணே. சொல்லுங்க. இந்த முறை தேர்தல் ஓட்டு போட்டீங்களா? ஆமாங்க, போட்டோங்க. யாருக்குண்ணா போட்டீங்க? உதயசூரன் தான். ஏன்னா உங்களுக்கு உதயசூரன் பிடிக்கும்? அவர் 30 நிமிஷம் அந்த கட்சியில வருவாங்க சொல்லியிருக்காங்க. கரெக்டா 15ஆம் தேதி டான் வந்ததுங்க, மெசேஜ் வந்தது 1000 ரூபாய். அவங்க எவ்வளவு சிறப்பான ஆட்சி நீங்க சொல்றபடி நடந்தாலும் கூட மக்கள் கிட்ட ஒரு இது இருக்கு, என்னன்னா வாரிசு அடிப்படையில வராங்க சார். யார் சார் வாரிசு இல்ல, எல்லாமே வாரிசு தான் எடுக்கிறாங்க. விஜயகாந்த் அவர் வாரிசு தான் வர்றாரு, ஓய்பஸ் வர்றாரு, எல்லாமே வாரிசு தாங்க வருது. யாருங்க வாரிசாரு? ஆனா இவங்க கவர்மெண்ட் வேலை சார் வச்சுக்க, என் புள்ள அந்த வேலைக்கு வரதான் ஆசைப்படும், அவன் புள்ள அந்த வேலைக்கு தான் வர்றதுதான் ஆசைப்படும். இது வந்து அரசியல் வாரிசு இல்லை சார். குட்டி உன் பேர் என்னடா? சந்தோஷ். உனக்கு அரசியல் தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களை யாராச்சும் பிடிக்குமா? ஸ்டாலின், எடப்பாடி, சீமான். சீமான் பிடிக்குமா? ஏன் பிடிக்கும் அவரை? நாட்டுக்கு நல்லது செய்வாரு. அவர் பேசுறது ரொம்ப பிடிக்குமா உனக்கு? ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவர் பேசுறதுலாம் கேட்டிருக்கியா? தம்பி இந்த தேர்தல் ஓட்டு போட்டீங்களா? போட்டேண்ணா. யாருக்கு தம்பி போட்டீங்க? நான் போட்ட அம்மி ஒண்ணு இருந்துச்சு, போட்ட அம்மி விட்ட யாருக்கு போட்டாலும் நாடு நாசமா தான் போகுது. புரியுதா? ஒரு நல்லது கூட நடக்கலையா? எங்க நடக்குது? நாசமா போகுது நாடு. ஏன்பா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பிஎம் எலெக்ஷன் வேணாம், எம்எல்ஏ எலெக்ஷன் அடிக்கலாம். நம்ம தளபதி வராரு விஜய், அதுல டீல நம்ம. நீ விஜய் ரசிக்கிறா? ஆமா, விஜய் தலை ரசிக்கிறேன் நானு. ஆனா விஜய் தான் ஓட்டு போடுவியா? ஆமா விஜய். ஏன்னா என்னப்பா 2 பேரான ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. 26 விஜய் எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குதுல, என் ஃப்ரெண்டு என் மச்சான் அங்கதான் பூனை, அவனுக்காக நான் விஜய் குத்தோம். நான் தளபதி இளைய தளபதி, தளபதினா அந்த தளபதிரா, இளைய தளபதி வர போறாரு. அவர் தானே தன்னை தானே தளபதி. நோ, ஏன்னா நாங்களே சொல்றோம்னா தளபதினா என்னன்னா இளைய தளபதினா ஏதான் சொல்ற அரசியல்ல இன்னொரு தளபதி இருக்கிறாருன்னு. அதான் இளைய தளபதினு ஒத்துருக்கிறாருல, அவருதான் தன்னை தளபதின்றாரு. இளைய தளபதி தான் அவர் வந்து நிக்கிட்டோம். 2026 நீ பாருன அரசியல தெரிக்க விட்டுருவோம் நாங்க. சர்க்கார்னு ஒரு படமாவது அரசியல் பத்தி பேச. சர்க்கார் தானே அரசியல் தெரிக்க விட்டாருல. படம் நல்லா எப்படி இருக்குது? படம் நல்லா இருக்கு, அரசியல் எங்கடா இருக்கு அதுல? அதுக்கு அரசியல் பேசணும்னு நினைச்சீங்க. நானு பிஎம் எலெக்ஷனு பிரைம் மினிஸ்டர் நோட்டா தான் போட்டேன். நான் யாருக்கிட்ட வேணா சொல்லுவேன், நான் நோட்டா தான் போட்டேன். கேமரா முன்னாடி இல்ல, எல்லாரும் சொல்ல நோட்டை தாங்க போட்டேன் நான். உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்ல யாருமா உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, இவங்க 2 பேருமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா காலத்துலேருந்தே அவங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணத்துக்காகமா பிடிக்கும்? அவங்க நாட்டுக்காக நல்லா சேவை செஞ்சுக்கிறாங்க, நல்லா ஊக்கம் கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே அவங்க செஞ்சுருக்குறாங்க. ஏழைங்களுக்கு எம்ஜிஆர் ஆட்சியிலேருந்து அம்மா ஆட்சி வரைக்கும் நல்லா செஞ்சுருக்குறாங்க. உங்களுக்கு இந்த பலன் நான் உங்களால அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா என்னென்ன பலன் அடைஞ்சிருக்கீங்க? எங்களுக்கு வந்து அம்மா ஆட்சியில் என் பொண்ணு காலேஜ் முடிச்சிருக்குது, பிஏ படிச்சிருக்கிறாங்க. அவங்க கல்யாணத்துக்காக அவங்க எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. தங்க காசு கொடுத்துருக்குறாங்க, 50,000 பணம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக அவங்க கொடான கொடி நன்றி. இப்போ ஜெயலலிதா அம்மா கிட்ட உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்னா என்ன விஷயம் பிடிக்கும்? நல்லதை செஞ்சுருக்குறாங்க, அதுக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா உங்களுக்கு எந்த அரசியல் தலைவர் ரொம்ப பிடிக்கும்? எம்ஜிஆர். அதுக்கப்புறம் அப்பதான் அம்மா. ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவங்க வந்து ஜனத்தங்களோட கஷ்டத்தை உணர்ந்து ஆட்சி செஞ்சவங்க.
அவங்க நிறைய பேருக்கு நல்ல நன்மை, நான் வந்து நிறைய நன்மை அனுபவிச்சிருக்கிறேன் அவங்களால. என் பையனுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறாங்க. என் பையன் வாய் பேச்சு இல்லைன்னா கூட அவங்கள பத்தி யாரு கேட்டாலும் எனக்கு விரல காட்டுவான். அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவன் நிறைய தடவை வண்டி வாங்கியிருக்கிறேன். அவனுக்கு அந்த பென்ஷனுன்றது அந்த அம்மாவால வந்ததுதான். ஃபர்ஸ்ட் நான் 200 ரூபாய் வாங்கினேன். அது பிறகு 500 ரூபாய் வாங்கினேன். இது போட்டதும் ரெட்டையிலுக்கு தான் போட்டேன். என் வீட்டுக்கார கட்டிக்கினா அவரும் ரெட்டையில தான். அவரை கட்டின பிறகு நானும் ரெட்டையில போட்டேன். அது பிறகு என் பையன் பிறந்து அவனுக்கு அறிவு வந்தவொடனே அவனும் அதே தான் கடைபிடிச்சான். உங்களுக்கு ஜெயலலிதா அம்மா கிட்ட இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க? அந்த அம்மா வந்து நல்ல வீரமானவங்க, தைரியமானவங்க, மக்களுக்காக ரொம்ப பறிஞ்சு பேசுறவங்க. எனக்கு வந்து அந்த விஷயத்துல அவங்க மேல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏழைங்களுக்காகவே பிறந்தவங்க, அவங்க போராடி ஜெயிச்சு வந்தவங்க. என் கண்ணால ஐயா எம்ஜிஆர் ஐயா இறந்திருக்கும் போது அவங்க எவ்வளவு போராடினவன்றது நான் கண்ணால பார்த்தேன். இப்படியெல்லாம் போராடி அவங்க ஜெயிச்சு வந்து இத்தனை ஆண்டு காலம் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. இன்னும் கொஞ்ச காலம் அவங்க இருந்திருந்தாங்கன்னா ஜனங்களுக்கு, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்க உறுதுணையா இருந்திருப்பாங்க. அதை பத்தி மட்டும் பண்ணவே முடியாது. அவங்க இறப்பு உங்களுக்கு எப்படிமா இருக்கு? பயங்கரமா வேதனைப்பட்டேன், வருத்தப்பட்டேன். நேரடியா போய் பார்க்கறதுக்கு என்னால முடியல. டிவிலேயே இருந்தா அவங்கள பத்தி நான் பார்த்துட்டே இருந்தேன். அவங்களோட இறப்பு உங்களுக்கு ரொம்ப பாதிச்சிருக்கு? ரொம்ப ரொம்ப பாதிச்சுது. அவங்கன்னா அந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதுனால. அக்கா, உங்களுக்கு எந்த அரசியல் தலைவர் ரொம்ப பிடிக்குங்க? சீமான். சீமான் ஏன் பிடிக்கும் சொல்ல முடியுமா? அவருடைய அரசியல் பேச்சுவார்த்தைகள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் நியூஸில் பார்த்தோம். அதனால அவர் தான் இந்த தடவை எங்கள் ஓட்டு. அவர் வந்தா நல்லா இருக்கும் நம்புறீங்க? இருக்கும், அவர் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும். ஐயா, இந்த தேர்தலில் ஓட்டு போட்டீங்களா? போட்டேன். யாருக்கு போட்டீங்க? ஏன் ரெட்டாலிக்கு ஓட்டு போட்டீங்க? ஆரம்பத்துல இருந்தே அதான். ஆரம்பத்துல அண்ணாதுரை விட்டு எம்ஜிஆர் பிரிஞ்சு வந்து ஆட்சி அமைச்சாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா அவங்களால எங்களுக்கு ஒரு நல்லது எல்லாமே நடந்தது. நல்லது என்னென்ன நடந்திருக்கு உங்களுக்கு? என் பொண்ணு கல்யாணம் பண்ணேன். 4 கிராம் தங்கம், 50,000 ரூபாய் வாங்கினேன். இது என் பொண்ணுக்கு முடிஞ்சது சிறு வச்சு கொடுத்தேன். அவங்க ஆட்சி எப்படி சிறப்பா நடத்தினாங்களா? சிறப்பா நடத்தினாங்க, எல்லாருக்கும் நல்லா இருக்கு. கடைசியா எடப்பாடி ஆட்சி செஞ்சாருல, அவரு நல்லா நடத்தினாரா? அவங்க செய்து இவர் செய்தாரு. அவங்க செஞ்சது அப்படி தொடர்ந்துட்டு இருக்காரு. ஆமா, அவ்வளவுதான். அப்ப மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா எடப்பாடியும் அம்மாவுக்கு போலவே சிறப்பா செய்வாரு நம்புறீங்க? நம்புறோம். அதே மாதிரி அவரும் அதே மாதிரி நம்பிக்கை வச்சு செய்தாக்கா நல்லா இருக்கும். எம்ஜிஆர் முதல்ல ஆட்சி அமைக்க சொல்ல மதுவிலக்காரருக்கு அறைய ஒழிப்புன்னு சொன்னாரு. ஆனா இப்ப மதுவிலக்கு கொண்டு வந்தா நீங்க ஆதரிப்பீங்களா எதிர்ப்பீங்களா? இப்ப சாராய கடைகள் எல்லாம் வந்து தடை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எதிர்ப்பீங்களா ஆதரிப்பீங்களா? நான் எதிர்க்கும் செய்யலாம். 100க்கு 10 பேர் எதிர்ப்பான், 90 பேர் அங்கதான் போவான். அதுதான் இப்ப. ஏன்னா ஊரு அது மாதிரி ஆயிப்போச்சு. ஒருவேளை இப்ப எடப்பாடி மதுவிலக்கு கொண்டு வர்றாரு, சாராய கடைகள் தடைன்றாரு, அப்பயும் நீங்க ரெட்டையிலைக்கு ஓட்டு போடுவீங்களா? அதான் சொல்றேன், உயிர் உள்ளவரை நானே அதுக்கு